ஹாய் ஹலோ ஐம் கவிதாங்க. மண்டே ஈவினிங் டு நெக்ஸ்ட் டே மார்னிங் விளாக் பார்க்கலாம். நாங்கள் ஃபேமிலியாக டீ போட்டு குடிச்சிட்டோங்க. பார்த்தா திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. ஸோ பால் காலி ஆகிடுச்சு. திருப்பி மறுபடியும் பால் வாங்கிட்டு வர சொல்லி மறுபடியும் காய வைக்க அடுப்பில் வச்சுட்டேங்க. நேரத்துக்கு பார்த்தா பால் டக்குன்னு பொங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல அடுப்பை சிம்மில் வச்சுட்டு டீ தூளும் போட்டேங்க. ஸோ வந்தவங்களுக்கு டீயும் நல்லா போட்டு எடுத்துகிட்டு அவங்களுக்கு டம்ளரில் ஆற்றி கொடுத்துட்டேங்க. அவங்களுக்கு எனக்கு டீ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்குங்க. அதனால் நானும் அந்த மாதிரியே போட்டு கொடுத்துட்டேன் நான் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் என் பையனுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அவனை படிக்க சொன்னால் அவன் என்ன எழுதிட்டுருக்கான்னு நீங்களே பாருங்கள். பெரியம்மா பெரியம்மான்னு எழுதிட்டுருக்கான். வேறு ஒன்றும் இல்லைங்க, அவனுக்கு எக்ஸாமில் ஒரு கொஷினோட ஆன்சர் பெரியம்மா, அது ஸ்பெல்லிங் தெரியலன்னு எழுதி பார்த்துட்ருக்குறான். கையோடையே நைட்டு டிஃபனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பாசிப்பருப்பு சாம்பாரும் தோசையும் தான். நான் பாசிப்பருப்பில் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு ஆனியன் தக்காளி எல்லாமே சேர்த்து ஒரே குக்கராக வச்சு முடிச்சிடுவேங்க. சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் எனக்கு. நான் இந்த மாதிரி வச்சு பழகிட்டேன் நான். எனக்கு என்னமோ இப்படி வைக்கிறது டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். கையோடையே தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிடலான்ட்டு அதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நைட்டு டிஃபனுக்கு தோசை, தேங்காய் சட்னி, சாம்பார் அதோட முடிஞ்சிருச்சுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுதுங்க. எந்திரிச்சுமே ஃபஸ்ட்டு பால் தான் காய வச்சேன். ஸோ எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சாம்பார் வைக்கலான்ட்டு புளி ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பசங்களுக்கு சாம்பார் வேணான்ட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கேரட் ரைஸு. ஸோ எனக்கு என் வீட்டுக்காருக்கு மட்டும் சாம்பார்னால புளி ஊற வச்சுட்டேங்க. ஸோ கேரட் ரைஸுக்கு கையோட கேரட்டும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கேப்பில் சாப்பாடுக்கு அடுப்பில் தண்ணி வச்சுட்டு அது கொதிச்சிட்ருக்கோம்ல. ஸோ அந்த கேப்பில் நான் சாப்பாடும் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சாப்பாடுக்காக அடுப்பில் வச்சுட்டேங்க நான். ஸோ கேரட் ரைஸுக்கு ஆனியன் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ ஆனியன் கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. எனக்காக ஒரு நினப்பு, நான் என்னமோ ஆனியன் ஃபைனாக கட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னமோ அதெல்லாம் ஆனியன் கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்லா கட் பண்ணியிருக்கேன். இந்த கிளிப்பு நல்லா இருக்குன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அந்த கேப்பில் பார்த்தா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சாப்பாட்டுக்கு. ஸோ ஒலையில் சாப்பாடு அரிசி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் முன்னாடிலாம் குக்கரில் தாங்க வச்சுட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர் தான் குக்கர் சாப்பாடு வேணான்னு திட்டி இப்போ சாப்பாடு வடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சைட் பை சைடு கேரட் ரைஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ எண்ணெய் விட்டு கடுகு, பச்சை மிளகா, ஆனியன், கேரட் எல்லாம் சேர்த்து மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் காரமாக இருந்ததா அந்த ரைஸுக்கு கிளறும் போது கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கும் சாப்பாடு, இல்லாட்டி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கேரட் பண்ணும்போது உப்பு கம்மியாக போட்டு ரைஸ் கிளறும் போது அந்த கேப்பில் ரைஸ் சூடாக இருக்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சைடிஷ் எக் ஃப்ரை தாங்க. அதுவும் செஞ்சு பசங்களுக்கு சாப்பாடும் கட்டி கொடுத்துட்டேங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.